கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 30ஆம் தேதி இன்றைய நாளிலே அன்னை மரியாள் வானக தூதர்களின் அரசி என்கின்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே நாம் பயணிப்போம். மரியன்னையின் லொரேட்டோ மன்றாட்டு மாலையினுடைய இறுதி பிரிவாக வருவது அன்னையை பற்றி அரசி குணநலன்களாக காணப்படுகிறது. இந்த குணநலன்களிலே மொத்தம் 13 வேண்டுதல்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் முதலாக வருவது வானதூதர்களின் அரசி என்ற தொடர் வேண்டுதலாகும். இந்த வானதூதர்களின் அரசி என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஏன் அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அன்னையாம் திருச்சபை என்று நாம் பார்த்தோம் என்றால், வானதூதர்கள் என்பவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பது நாம் அறிவோம். அவர்கள் அனைவருமே பாவமில்லாதவர்கள், கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றவர்கள், நற்செய்தியை மக்களுக்கு கொடுப்பவர்கள் மற்றும் கடவுளை புகழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு இறைவனோடு இணக்கமாக இறைவன் அருகிலே இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த வானதூதர்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் அன்னை மரியாள் அரசி என்று சொல்லுவதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவை வானதூதர்களுக்கு அரசி என்று கூறுவதன் அடிப்படை காரணம் என்ன? லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசி கேட்கின்றோம். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று கபிரியேல் தூதர் கூறுகிறார். எப்பொழுதும் இறைவனுடைய திருமுன்னிலையில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த கபிரியேல் அன்னை மரியாளுடைய முன்னிலையில் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றால், இந்த இறைவசனமே இன்னும் அதிகமாக ஒரு பக்கபலத்தை, இன்னும் ஒரு அன்னை மரியாளுக்கு எந்த அளவிற்கு வானதூதர்கள் அரசி என்று சொல்லப்படுகிற அளவிற்கு உயர்த்தப்படுகிறாள் என்பதற்கும் இந்த வேத வசனம் நமக்கு இன்னும் ஒரு மெருகூட்டுகிறது. இவரேதான் அன்னை மரியாளிடம் வந்து அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்கிறாரே என்றால், இவர் வானதூதர்களுக்கு ஒரு படி மேலே இருக்கிறார் என்பதற்கு புலனாக நாம் காண முடிகிறது. இந்த அருள் மிக பெற்றவரே என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் 5 விதமான கோணங்களில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒன்று, இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், அன்னை மரியா இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தால் தான் கடவுளின் தாயாக மாற முடிந்தது. அன்னை மரியாள் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால்தான் கடவுளின் தாயாக மாற முடிகிறது. இதனால்தான் வானதூதர் அன்னை மரியாவை பார்த்து, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 30வது இறைவசனத்திலே நாம் காணுகின்றோம். அன்னை மரியாள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினாலும் அந்த கடவுளை தாங்கக்கூடிய, கடவுளை பெற்றெடுத்துக்கூடிய தாயாக மாற்றுவதற்கு இது ஒரு சிறந்த வழியாக காணப்படுகிறது. மிகவும் நெருக்கமான இருந்த காரணம். 2வது காரணம், பாவம் இல்லாதவர்கள். வானதூதர்கள் பாவமற்ற நிலையில் இருப்பது போல அன்னையும் இறைவனின் அருளால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு, அன்னை மரியாள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இறுதி வரை பாவம் இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தார். பிறப்பு முதல் மண்ணக பயணம் முடிகின்ற வரையில் அன்னை மரியாள் பாவமே இல்லாமல் வாழ்ந்து வந்தார். எனவேதான் தன்னுடைய காட்சியின் பொழுது கூட அன்னை மரியாள் சொல்லுகிறார், நாமே அமல உற்பவி என்று லூர்து தேசத்திலே குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை. இதை நாம் மறந்துவிடக்கூடாது.
எப்பொழுதுமே பிறக்கின்ற பொழுதும் பிறந்த பொழுதும் இந்த மன்னக பயணம் முடிந்து இறைவனிடம் செல்லுகின்ற பொழுது கூட நம் தாயானவள் பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக இருந்தாள் என்பதற்கு அவள் தன்னையே காட்சியாக கொடுக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது பார்த்தோம் என்றால் கடவுளின் அருளை பெற்றவர்கள். அப்படியே பார்க்கின்ற பொழுது அன்னை இறை அருளால் நிறைந்து விளங்கிய காரணத்தினால், அன்னை மரியாள் இறை அருளால் அதிகமாக நிறைந்து விளங்கிய காரணத்தினால்தான் வானதூதர் அவளை பார்த்து அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொன்னார். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம் இது. அருள் அதிகமாக பெற்றதினால்தான் அன்னை மரியாளை பார்த்து கப்ரியேல் தூதர் இந்த வார்த்தை சொல்ல முடிந்தது. நான்காவது பார்க்கின்ற பொழுது நற்செய்தியை கொடுக்கின்றவர்கள், இறைவனிடமிருந்து செய்தி எடுத்து வருகிறவர்கள், நற்செய்தியை கொடுக்கிறவர்கள். மரியா இயேசு என்ற மாபெரும் நற்செய்தியை பெற்றெடுத்து நமக்கு வழங்கினார். கப்ரியேல் தூதர், நான் கடவுளிடம் இருக்கின்றவன், கடவுளுடைய திருமுன்னிலையில் நிற்கின்றவன், உம்மோடு பேசும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கும் அனுப்பப்பட்டேன் என்று கப்ரியேல் தூதர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே அன்னை மரியாள் நற்செய்தியையே நமக்கு பெற்றுக் கொடுக்கிறாள். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஆண்டவரின் குணநலன்களை விடுதலை கீதமாக எடுத்திசைப்பதையும் நாம் காணுகின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47 முதல் 55 முடிய மரியாளின் புகழ்ச்சி பாடல். செல்வரை வெறுங்கையை அனுப்பினார் என்று அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுவாளே, அதுதான் நற்செய்தி கொடுக்கிற அளவிற்கு அன்னை மரியாள் தெளிவாக காணப்படுகிறாள். ஐந்தாவது கடவுளை புகழ்கின்றவர்கள். வானதூதர்கள் இறைவன் முன் நின்று எப்பொழுதும் இறைவனை புகழ்வது போல அன்னையையும் இறைவனை புகழ்ந்தார்கள். வானதூதர்கள் எந்த அளவிற்கு இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இறைவனுடைய அருகிலே என்று நாம் அன்னையாம் திருச்சபையிலே வாசிக்க கேட்கின்றோம். எப்பொழுதுமே அவர்கள் இறைவனுக்கு அருகிலே இருந்து கொண்டிருப்பார்கள். இறைவனுக்கு புகழ்கீதம் பாடுவதுதான் இந்த வானதூதர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் கேட்டிருக்கின்றோம், வாசிக்க பார்த்திருக்கின்றோம். அன்னையாம் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கூட இறைவனை புகழ்ந்து பாடுகின்றாள். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. இந்த அளவிற்கு அன்னை மரியாள் இறைவனை போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நல் உள்ளத்தை பெற்றிருப்பதை அவள் வழியாகவே அவள் நமக்கு வெளிப்படுத்துகிறாள். ஆக இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதும், பாவம் இல்லாமல் இருப்பதும், கடவுளுடைய அருளை பெற்றிருப்பதும், நற்செய்தியை கொடுப்பதுமாகவும் கடவுளை புகழ்கின்றவர்களாகவும் இருக்கின்றவர்கள்தான் இறைவனுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து இந்த வானதூதர்களையும் தாண்டி அன்னை மரியாள் வானதூதர்களின் அரசியாக காணப்படுகிறாள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இவ்வாறு இந்த சிந்தனைகளோடு நாம் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எவ்வாறு வானதூதரால் நடத்தப்பட்டாரோ, ஆண்டவர் இயேசு எவ்வாறு வானதூதரால் நடத்தப்பட்டாரோ அதேபோல அன்னையும் வானதூதரால் வழிநடத்தப்பட்டார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் சாதாரண பெண்மணியான அன்னை வானதூதரால் முன்னறிவிக்கப்படுகின்றார். குழந்தை இயேசுவை உலக மீட்பராக பெற்றெடுத்து விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். பெண்களுக்குள் பேறு பெற்றவராக இருந்தார். வானதூதர்களுக்கு மேலானவர்களாக விளங்குகின்றார். அத்தோடு வானதூதர்களின் அரசியாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவே அவரை நோக்கி நாம் எப்பொழுதுமே வானதூதர்களின் அரசி என்று அவளிடம்
நம் மன்றாட்டுக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது நம் ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த தாயானவள் நமக்காக பரிந்து பேசுவாள் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இன்றைய நாளிலே நம் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்றாள். எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்க மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை 30ஆம் தேதி வரை அன்னை மரியாளை பற்றி ஒவ்வொரு சிந்தனைகளோடு நாம் பயணித்து வந்து விட்டோம். நாளைய தினம் 31ஆம் தேதி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழப் போகிறோம். இந்த 30 நாட்களிலே நாம் இந்த வணக்க மாதத்திலே பயணித்து வந்திருக்கின்றோம். இந்த பயணத்தில் எனக்கு தாயிடமிருந்து கிடைத்தது என்ன, அல்லது நான் தாயிடம் என் வழியாக ஒப்படைத்தது என்ன என்பதை நாம் சிந்தித்து அதிலிருந்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்து கொண்டு என்றும் இறைவனுடைய அன்பின் பாதையில் நாம் பயணிக்க இதோ இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய கரம் பிடிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.